வணக்கம். வள்ளுவரே, நானும் பார்த்துட்டேன். ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துட்டா முகத்தில் புன்னகை போய் முகம் பார்க்க சகிக்காததாக ஆயிடுது. மனசும் நிம்மதி இல்லாமல் கொதிக்கிறத நம்மளால் உணர முடியுது. உண்மைதான் அப்பனே. ஒருவனுக்கு கோபம் வந்துட்டா முகமலர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் உடனடியாக இல்லாமல் போயிடும். அதனால் இந்த ரெண்டையும் உடனடியாக கொன்றளிக்கும் கோபத்தை விட கொடிய பகை ஒரு மனிதனுக்கு வேறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதைத்தான் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற அப்படின்னு வெகுளாமை அதிகாரத்தில் 304வது குறளாக எழுதி வச்சேன். அபாரம் வள்ளுவரே. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற. உதட்டிலிருந்து சிரிப்பையும் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியையும் உடனடியாக அழித்துவிடும் கோபத்தை விட கொடிய பகைவன் உண்டான கேள்வி கேட்டு எங்களை சிந்திக்க வச்சுட்டீங்க. கோபப்படாமல் இருக்கிறது தான் முகமலர்ச்சிக்கும் மனமகிழ்ச்சிக்கும் வழின்னு புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.